வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? சில அ தவறான செய்திகள் வந்து இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அர்ச்சனா, விசித்ரா வந்து மோதலா? அப்படின்லாம் ஒரு செய்தி. அதேபோல அ அர்ச்சனா கிட்ட போய் இவங்க வாழ்த்து சொல்லாதது ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்து கொண்டிருந்தது. அத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம் தான். அதாவது அர்ச்சனா அவர்கள் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க. வின் பண்ணதும் மணி வந்து அவங்கள ஹக் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க அர்ச்சனா பயங்கர என்ஜாய் பண்ணி அது கப்பு கிஸ் எல்லாம் குடுத்துட்டு உள்ள முன்னாடிலாம் நடந்தது எல்லாத்தையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து எல்லாரும் வரிசையா நின்னுட்டுருந்தாங்க. பின்னாடி நின்னுட்டுருந்தாங்க விசித்ரா. அ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட சொல்லப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த இரவுக்கு முன்னாடி வந்து வனிதா அவர்களுக்கும், வனிதா, ஜோவிகா 2 பேருமே வந்து பயங்கரமா அவங்கள்ட்ட சண்டை போட்டுருக்காங்க. கொஞ்சம் அநாகரிகமாக கூட நடந்ததாக சொல்லுகிறார்கள். அது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒரு முழு செய்தி நமக்கு தெரியல. அந்த செய்திக்கு அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த டீம் வந்து அவங்களெல்லாம் விலக்கி விட்டு, அவங்கள சமாதானப்படுத்தி தான் அந்த டான்ஸ் எல்லாம் ஆட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இரவு வந்து எல்லாரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி திருப்பி கேரவன் வந்து எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ரெடி ஆயிட்டு இங்க வந்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி அது வனிதாவோட அந்த பிரச்சனை தான். அது நீ யாரு என் பொண்ண பத்தி பேசுறதுக்கு? இந்த எஜுகேஷன் இஷ்யூலருந்து எல்லா விஷயமும் பேசியிருக்காங்க. அ பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கான காரணங்களை வந்து யாரும் பெருசா வெளில சொல்லல. சண்டை நடந்தது. பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இனிமே நம்ம யாரோட வம்புக்கு போக வேண்டாங்கிற ரீதியில தான் அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்க்கு வரும்போது அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. பெருசா அவங்க ரியாக்ட் பண்ணிக்கல. அது ஒரு விஷயம் நடந்தது. அதேபோல அர்ச்சனா கிட்ட வரும்போது அவங்க தூரம் நின்னுட்டுருந்தாங்க. ஒரு 20 ஸ்டெப்ஸ் முன்னாடி நின்னுட்டுருந்தாங்க. இவங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூல் சுரேஷ் வந்து அவங்கள அப்படியே தூக்கி அ பார்த்தாரு. அண்ணன்கள் எல்லாம் தூக்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. விஷ்ணு ஆகட்டும், தினேஷ் ஹக் பண்ணதாகட்டும், எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. மணி ஆகட்டும், எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ரவீனா கூட கிட்ட வரலன்னு நெனைக்கிறேன். அதேபோல மாயாவோட டீம் என்ன பண்ணாங்கன்னா, தூரத்துல நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்ட பெருசா வரல. இருந்தவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பும்போது இவங்க அர்ச்சனா தான் போய் அவங்கள்ட்ட அந்த இத காட்டிட்டு, அ ரொம்ப ரொம்ப சூப்பர்மா, தேங்க்யூமான்னு விஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது நடந்தது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறதுனால தானே தவிர, அர்ச்சனா மேல அவங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. இத்தனைக்கும் அந்த முதல் நாள் தான் வந்து வெள்ளிக்கிழமை இரவு இல்லையா? அன்னைக்கு வந்து இரவு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போ. "நீ தாம்மா ஜெயிப்ப. யூ யூ வின் த பேட்டில்" அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க மேல கரிசனம் இருக்கு. உள்ள நடந்த கேம வச்செல்லாம் வந்து நம்ம அவங்க மேல தவறா நெனச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது சரியான விஷயம் இல்லைங்கிறது தான். அவங்க அவங்க 2 பேருக்குள்ள மோதல் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரே செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான். நெறைய இடங்கள்ல ஏன்னா விசித்ராவுக்கு ஆதரவா பேசுற நபர்களே வந்து இன்னைக்கு எதிரா பேசுற மாரி கூட சில விஷயங்கள் போயிட்டு ஒருத்தர் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுனால, நான் இப்போ அர்ச்சனா ஜெயிச்சது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். நானும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நேத்திக்கு கூட நெறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அது வேறு. இங்க நம்ம சேனல்ல வந்து பேசுறவங்களுக்கு நெறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனால் இந்த சம்பவம் வந்து அர்ச்சனாவுக்கும், விசித்ராவுக்கும் எந்த மோதலும் கிடையாது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேலும் அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட விசித்ரா அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டு பழகிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல சில முரண்பாடுகள் இருக்கத்தாங்க செய்யும். யாரா இருந்தாலும் சரி, சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் அங்கே காட்டப்பட்டதே தவிர, பெருசா வேற எதுவும் இல்லங்கிறது தான் உண்மை. அந்த உண்மை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவங்க கிட்டக்க போல. கிட்டக்க போலங்கிறது கொஞ்சம் அப்செட்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுனால தான். அதாவது நம்ம ஏதோ கப் வாங்குனதும் போய் ஐஸ் வைக்கிற மாரி இருக்குமோன்னு நெனச்சிருப்பாங்க. அவங்க ஏஜ்க்கு அது வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? இதுவே சின்ன வயசா இருந்தா கடகடன்னு ஓடி போய் சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அது வேற விஷயம். அவங்கள வந்து புல்லி கேங்ல வேற சேர்த்து அது ஒரு மாரி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதும் ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா விசித்ரா அவர்கள் வந்து விரைவில் இன்டர்வியூலாம் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம சேனலுக்கும் நான் ட்ரை பண்றேன். அர்ச்சனாவும் சரி, விசித்ரா 2 பேருமே நம்ம சேனலுக்கு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது ஏதாவது ஒண்ணாவது நிகழும். கண்டிப்பா நம்ம வந்து அத பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் லைக் போட்டுட்டு பாருங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அர்ச்சனாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. பொங்கல் விழாலாம் கொண்டாடுனாங்க. அத பத்தி நம்ம ஒரு தனி வீடியோ போடப் போறோம். எல்லாரும் பார்த்து சந்தோஷமா இருங்க. நம்ம இன்னும் ஒரு டெய்லி ஒரு 4, 5 வீடியோ ரெக்கார்டட் வீடியோ போடுற பிளான்ல இருக்கேன். எல்லோரும் சந்தோஷமா இருங்க. பார்த்துக்கலாம். தேங்க் யூ கைஸ். ஓகே. பாய்.